நமஸ்காரம். நான் காயத்ரி ஐயர். இன்னைக்கு 6 yardsல ஒரு 3 பின்னை வச்சு எப்படி சாரியை மெஷர் பண்ண போறோம் அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? இப்போ அந்த 3 மெஷர்மெண்ட் மட்டும் நம்ம பார்க்க போறோம். ஜஸ்ட் ரேண்டமா சாரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு பெரிய பெரிய பல்லுவா ஸ்ப்ளீட்ஸா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம ரேண்டமா எடுத்துக்கணும். எதுக்கு அப்படின்னா இது வந்து பாடி மெஷர்மெண்ட் பண்றோம் இல்லையா? ஸோ அதுக்காக இது வந்து ஒரு காஃப் மசில்ஸ் வரைக்கும் விட்டா போதும். கரெக்டா எக்ஸாக்டா என்னோட காஃப் மசில்ஸ் வரைக்கும் இருக்குங்க. காஃப் இருக்கு இல்லையா? அந்த மசில்ஸ் வரைக்கும். இது ஃபர்ஸ்ட் பின். இதை இங்க அப்படியே டைட்டா ஹோல்ட் பண்ணிக்கோங்க, விட்டுறாதீங்க. பிகாஸ் இத பாடி அரௌண்ட் த சாரி வந்து எடுத்துட்டு வரணும். அரௌண்ட் த பாடி இந்த சாரியை எடுத்துட்டு வரணும். செகண்ட் பின்னுக்கு நம்ம எடுத்துட்டு வரும்போது தைஸ் கிட்ட எக்ஸாக்டா இது ரொம்ப டைட்டா பிடிச்சு தைஸ் கிட்ட வச்சுக்கோங்க. ஸோ இது செகண்ட் பின். இந்த இடத்துல நான் பண்ணியிருக்கிறது செகண்ட் பின். தேர்ட் பின் அப்படின்னா ரன்னிங்ல உள்ள வந்துடும். இதெல்லாம் விட்டுருங்க. தேர்ட் பின் நம்ம உள்ள சொருகிறோம் இல்லையா ரன்னிங் மெட்டீரியல், அந்த மெட்டீரியல்ல ஃப்ரண்ட்ல இந்த இடத்துல வைப்போம்ல, இதுதான் தேர்ட் பின்னோட மெஷர்மெண்ட். இது எப்படின்னா பாடியை சுத்தி எடுத்துட்டு வந்துட்டு இந்த சைட்ல ஆக்சுவலி நான் இந்த கார்னர்ல வைக்கிறேன். இன்னும் ஃபேட்டா இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல கூட வச்சுக்கலாம். ஸ்லிம்மா இருக்காங்கன்னா நீங்க இந்த இடத்துல வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ இதை அப்படியே சுத்தி எடுத்துன்னு வந்துட்டு பெல்லி பட்டன் கிட்ட எக்ஸாக்டா வச்சுக்கணும். உங்களோட பெல்லி பட்டன் எங்க இருக்கோ அங்க இருந்து ஒரு ஜான் விட்டீங்கன்னா தேர்ட் பின். அவ்வளவுதான் இந்த மெஷர்மெண்ட். 3 பின் சொன்னேன் இல்லையா? இதுதான் அந்த 3 பின். எங்கெங்க அப்படின்னா ஷோல்டர் டு காஃப் மசில்ஸ். அந்த ஷோல்டர்ல இருக்கிற இதை வந்து அரௌண்ட் த பாடி எடுத்துட்டு வந்துட்டு தைஸ் கிட்ட செகண்ட் பின். அதுக்கப்புறம் உள்ள ரன்னிங்ல சொருகிற இடத்துல இருந்து பாடியை சுத்தி எடுத்துட்டு வந்து பெல்லி பட்டன்ல இருந்து ஒரு ஜான் தேர்ட் பின். மொத்தம் 3 பின். இது வரைக்கும் நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கறத பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல ஃபால்ஸ் ப்ளீட்ஸ் எப்படி எடுக்கிறது அண்ட் பல்லு ப்ளீட்ஸ் எப்படி எடுக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். அண்ட் மறக்காம காயத்ரி ஐயர் மேக் ஓவரை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.